அலுவலக உரிமையாளரின் உளவியல் கட்டுப்பாடு. பொதுவான மேனிபுலேஷன் முறைகள். ஊழியர்களை ஒருவருடன் ஒருவர் ஒப்பிட்டு போட்டி மற்றும் பொறாமையை உருவாக்குதல். விதிகள், இலக்குகள் அல்லது எதிர்பார்ப்புகளை அடிக்கடி மாற்றி குழப்பத்தை ஏற்படுத்துதல். நல்ல வேலை செய்தாலும் பாராட்டு அல்லது அங்கீகாரம் வழங்காமல் இருப்பது. வேலை பாதுகாப்பு குறித்து பயத்தை உருவாக்கி அழுத்தத்தில் வைத்திருத்தல். சிலருக்கு மட்டும் சலுகை கொடுத்து மற்றவர்களை கட்டுப்படுத்துதல். தவறுகளுக்கு பொறுப்பை பணியாளர்கள் மீது தள்ளி வெற்றிக்கான பாராட்டை தாமே எடுத்துக்கொள்வது. முக்கிய தகவல்களை மறைத்து வைத்து பணியாளர்களை சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்குதல். இதன் விளைவுகள்: மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் குறையும், குழு ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை பாதிக்கப்படும், பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறையும், திறமையான ஊழியர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறலாம். எப்படி கையாளலாம்? உங்கள் பணிகள் மற்றும் சாதனைகளுக்கான ஆதாரங்களை சேமித்து வையுங்கள். முக்கிய தகவல்களை மின்னஞ்சல் அல்லது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் உண்மைகள் மற்றும் தரவுகளுடன் பேசுங்கள். தொழில்முறை எல்லைகளை தெளிவாக வைத்திருங்கள். தொடர்ந்து பாதிப்பு இருந்தால் HR அல்லது உயர் அதிகாரிகளிடம் தெரிவியுங்கள். உங்கள் திறன்களை வளர்த்து தேவையானால் புதிய வாய்ப்புகளையும் ஆராயுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உளவியல் கட்டுப்பாடு தற்காலிக வெற்றியை தரலாம். நம்பிக்கை மட்டுமே நீண்டகால வெற்றியை உருவாக்கும்.